பவர் பேங்க் யாருக்காவது இருக்காப்பா? மணி எண்ணங்கிட்ட டக்குனு சாரி உறவுகளை கட்டாயிருச்சு. சீட் தானே அதனால ஃபாரின் டூர் இப்போ நாங்கெல்லாம் இப்படி பண்ணதுனால கூட்டு போவார். ஆனால் 20 பேரை கூட்டு போவார், 30 பேரை கூட்டு போவார், உங்களெல்லாம் கூட்டு போக மாட்டார். ஆமாம் சார், நான் தான் சொல்லிட்டேன், 100 பேருக்கு கம்மியாக கூட்டு போகிற ஐடியா இல்லை. 396 பேரையும் விட்டுட்டு போகிற ஐடியாவும் இல்லை. அக்கா வரவே இல்லைன்னு சொல்கிறவன நம்ம பிடிச்சி இழுத்துட்டு போகிற ஐடியாவும் இல்லை. 3 அர்த்தமும் புரியுதா? கலைஞர் மாதிரி பேசலை. இப்போ 100க்கு குறையாது, அது தெளிவு தானே உங்களுக்கு? அது சந்தோஷம் தானே சாமி? அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லையா? ஏன்னா இப்போதைக்கு அந்த சொத்து பேப்பருக்கு வேல்யூஷன் அதுக்கிட்ட தான் இருக்கு. அதுக்கு எக்ஸ்ட்ரானா நம்ம அங்கேயே போயிடலாமே, எஸ்டிக்காரன் டிக்கெட்லேயே. மணி புரியுதா? எனக்கு 100ன்னு சொல்றீங்க, 390 300க்கு மேலே இருந்தால் அவன் எஸ்டிக்காரன் டிக்கெட்டை போட போகிறான். அவன் ஜாலியாக போய் இருந்துட்டு ஒரு காட்டிட்டு வரலாம். அதுக்கு ஒத்து வர மாட்டேன், சரிப்பட்டு வர மாட்டேங்கிய. ஜூம் ஆன் பண்ணுறதுக்கு எனக்கு விளக்கம் 40 நாள் ஜூம் ஆன் பண்ணுறதுக்கே உனக்கு சடவாக இருந்ததுன்னா 40 நாள் ஜூமுக்கு பணம் கட்டி 40 நாள் ஜூமில் பேசணுனுக்கு எப்படி இருக்கும்? இல்லை 1000 பேருக்கு ஒரே நாளில் உட்காந்து நீ அனுப்பி பாரு. நீ ஒரு 100 பேருக்கு அனுப்ப ஒரு நாள் பார்ப்போம். இப்போ அனுப்புவியாங்கிற சந்தேகம் கேட்கல. 100 பேருக்கு ஒரு நாள் நீ பார்த்து அனுப்பிட முடியுதான்னு பார்க்குறேன். அதுக்கு காயினும் கொடுத்துட்றேன், பிஎன்பியும் கொடுத்துட்றேன். இப்போ புரிஞ்சுதா? அதை ஏற்றுறதுக்குள்ள ஜிபி டேட்டாவும் ஆன் பண்ணி கொடுத்துட்றேன். ஒரு 100 பேருக்கு உட்காந்து ஒவ்வொருத்தர் ஸ்கிரீன்ஷாட்டாக பார்த்து நீ எப்படி அனுப்புறேன்னு நான் பார்க்குறேன். 20 பேரை அனுப்புறதுக்கு ஒரு நாளையே வச்சுட்டீங்களடா அந்த பயிற்சியில். 20 பேருக்கு அனுப்புறதுக்கு அரை நாள் போயிடுச்சு. அப்போ எத்தனை நாள் சாமி ஆயிருக்கும்? 1000 பேருக்கு அனுப்புறதுக்கு நான் ஸ்டெப்னியாக இருக்கா? எனக்கு ஸ்டெப்னியை வச்சு அனுப்புறதுக்கு அசிஸ்டன்ட் இருக்கு, போட்டு கொடுத்துருக்கீங்களா? ஏப்பா மாமா அப்படி வச்சா அதுக்கும் காது மூக்கு வைக்கிறிய. அப்போ அதெல்லாம் அந்த அளவு கூட வைக்கிறது இல்லை. எனக்கு துணையாக வர்றவனுக்கு பூரா வச்சு விட்டேன். அதனால் அதை பற்றி நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இப்படி ஒரு டிராவலிங் இருக்கிறதுனால ஏதோ ஒரு சப்ஜெக்ட் இல்லை அவரு ஆசிரியரே அவன் இல்ல அப்படியா எப்படி ஆஃப் பண்றது பாருப்பா. சாவி எடுக்க தெப்ட் அலாரம் இல்ல ஆன்ல இருந்து பேட்டரியை டவுன் பண்ணிடாதீங்க. இல்லடா இந்த ஷோரூம் ஓனர் என்ன ஐடியால இருக்கானா? என்ன ஷோரூம் சம்பந்தமா யாரையுமே காணும்னு பார்த்தா என் வண்டியை தைரியம் இருந்தா தொட்டு பாருங்கிற தைரியத்தில் இருக்கான். நம்மளால கம்மலை கழட்ட கஷ்டம்னு காதோட அறுத்துட்டு போற குறிப்பிட அவனுக்கு தெரியாது. ஏன் சாமி சரக்கடிக்கு வீட்டுல இருக்க டிவியை கொண்டு அடமானம் வச்சிடறாங்கிற புரியுதா சரவணா? இவ்வளவு கேள்விப்பட்டே இல்லையா? காதை உட்காந்து உனக்கு கம்மலை கழட்டிட்டு இருப்பாங்க பாட்டி. காதை அறுக்கிறது ஈஸி. அவன் குயிரா எது வரைக்கும் பேசணும்னு தெரியலடா. அது ஆமா. அப்ப நீ 1000 பேருக்கு அனுப்பி இவன் என்ன பேசுறது சரிங்கிறதுக்காக விசில் அடிக்கிறானா? இல்ல நீ 1000 பேருக்கு அனுப்பலங்கிறானா? நான் தானே சாமி அனுப்பினேன். செக் பண்றாங்களா? சரி எப்பா எல்லா வண்டியும் முதல்ல ஆஃப்ல இருக்கா? வண்டியில உட்கார்ந்து இருக்குது சரி, வண்டியை ஆன் பண்ணி விட்டீங்கன்னா பேட்டரி டவுன் ஆயிரும். சரி பிறகு சார்ஜ் இறங்கிட்டே இருக்கும். என்னடா நைட்டு போட்ட சார்ஜ் காலையில் ஒன்றுமே இல்லையா அப்படிலாம் பேசுவான். ஃபீட்பேக் நிறைய வரும்.
சரி அப்பா, ஸ்டாஃப் எல்லாருமே வந்து பாரு, கஸ்டமர்கள்ட்ட பொலைட்டா நடங்க. குறிப்பா டீலர்கள் வந்து அவன் இன்வெஸ்ட் பண்ணவன், அவன்கிட்ட ரொம்ப பணிவா நடங்க. எதையுமே சாப்பிட்டா டீல் பண்ணுங்க. கஸ்டமருக்கு எல்லா விவரமும் சொல்லி கொடுங்க. நான் வண்டி சம்பந்தமா நான் வீடியோ தனியாக பிறகு போடுறேன், ஃப்ரீயாக உட்காந்துட்டு போட்டேன்னா அதை வந்து அனுப்பிச்சி விட்டுருங்க. அதனால என்ன பண்ணிட்டா, சரி வண்டி எடுத்துக்க அப்படின்னு சொல்லியாச்சு. இதுவும் ஒரு நல்ல ஐடியாவா இருக்க தலைவா. நம்ம ஊர்ல நமக்கு வேண்டிய ஆள் டீலர்ஷிப் எடுக்கிறாரு. நான் தான் ஒரு வண்டி எடுக்க முடியும், 20,000 கழிச்சு கொடுப்பேன், 30,000 கழிச்சு கொடுப்பேன். எனக்குதே 3 லட்சம் வர வேண்டி இருக்க அப்படின்னு உனக்கு மனசுல இருந்தா, எங்கேயாவது ஒரு பக்கம் ஒரு டீலர் வண்டி நல்லா இருக்கு போட்டி பார்த்துட்டேன், நான் ஏற்கனவே சொல்லிட்டு நம்ம வண்டியில எல்லா மாடலும் வரப்போகுது, எங்கேயாவது உனக்கு வேண்டிய ஆளு டீலர் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னா அந்த பணத்தை கூட நீ வாங்கிக்க. அந்த 20% 30% வாங்கினா ஒரு 10 லட்ச ரூபா கட்டினா 3 லட்சம் தான் உன் பிரச்சனை. வாங்கிட்டு மிச்சத்தை கொடுங்க. இது ஓகேவா மக்களே? ஒரு வண்டி எடுத்து என் கடன் தீருமா? ஒரு வண்டி எடுத்து கடன் தீராது. ஆனால் எவ்வளோ டீலர் வேண்டிய எடுத்துட்டான்னா அந்த ரூபாய் நீ வாங்கிக்க சாமி, கொஞ்சம் நாளைக்கு வச்சுக்க. இந்த பாவா புரியுதா? இல்லை புரியுதா? புரியாத மாதிரி இதுக்கு எதுவும் காது மூக்கு வைக்க போயிடல. புரியுதா மாமா? அது செஞ்சுக்க. இதெல்லாம் இப்போதைக்குள்ள இந்த டைம் கேட்காதது கூட வழிமுறை இல்லை சார். உடனடியாக இப்போ அலகேஷனுக்கெல்லாம் உடனடியாக ப்ளீஸ் கால் அப்படின்னு போட்டார் என்ன அர்த்தம்? உடனே உங்கள் வீட்டில் பெரிய பிரச்சனை ஆகிட்டுன்னு அர்த்தம். நகையை திருப்ப வேண்டியிருக்கும், இல்லை மர்மா வந்திருப்பான், இல்லை மக வந்திருக்கோம், ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். அப்போ இவருடைய மற்ற யாருனாலும் கால்னு போட்டாலே அடிச்சிடலாம் நம்ம. இவர் மட்டும் ப்ளீஸ் கால்னு போட்டால் அடிக்கவே கூடாது. அது ப்ளீஸ் இருக்கு, அதுக்கு அர்த்தம் என்ன? அது பெரியது. நாம 2 மாச காலம் எனக்கு பிவி நடக்காம இல்லை, என்ட்ரி விழாம இல்லை மோகனம் பண்ணே. ஆனால் அது புறமே நான் கொடுத்த காசுலேயே நடக்கு. புரிஞ்சுதா? அது நான் பிக்கில் ஏற்றி விட சொன்னா இவனுங்க விவரமானவன் இல்லையா கேப்டன்கள். கேப்டன்களுக்கு கேப்டனா இருந்தவன் அவ்வளவு விவரமா இருக்கிறதுனால ஒரே நாள்ல விக்கெட்டை தூக்குனியடா. ஒரே பால்ல 10 விக்கெட்டை தூக்கணும். ஒரே குரூப் 10 லட்சம் விக்கெட் தூக்கிட்டீங்களா ஒரே விக்கெட். இதெல்லாம் ஸ்கிரிப்ட்லயே இல்லை. ஸ்கிரிப்ட்ல பிளான் பண்ணி போனதா ஆசிரியர் சக்தி வேலை இல்ல? அப்படி ஏதாவது ரகசியம் இருக்கா? அது சொல்றா ரகசியமா செட் பண்ணி கொசு அடிக்கிறதுக்கு நான் கொடுத்தது எனக்கு எடுக்க தெரியாதா? இது 10 பேர் பஞ்சாயத்துக்கு வரணுமா? அந்த ஒரு பேசிக் நாலேஜ் கூட என்ன தம்பி? ஏன் அவருக்கு 1:30 தாண்டிட்டு குளிகை நேரமா? அது ஒருத்தர் சொல்றாரு. ஏப்பா எங்க வஜ்ராவில் வந்து ஜோசியர்களுக்கு பஞ்சமே இல்லை எப்போதுமே. அது காலையில் நேரத்தில் கிளாஸ் 4:30 மணி 5 மணிக்கெல்லாம் ரொம்ப அழகா எடுப்பானுங்க. ஆனா என்ன அப்படின்னு சொன்னா ஜோசியர்கள்ல பெரும்பாலான அவர்களுக்கு குடிக்க கஞ்சியே இல்லை. இவன் எதுக்கு அடுத்தவனுக்கு ஆலோசனை சொல்றான், அறிவுரை சொல்றான்? நான் நல்ல ஜோதிடர்களை பத்தி நான் பேசல. அதனால நல்ல டயத்துல அந்த பணத்தை வாங்கு. அது யாரு சாமி? அவர் எங்க இல்ல நம்ம பேசுறத கேட்டு கஸ்டமர் பயந்து போயிட்டாரா? பயந்து போனா போட்டு சாமி. நாம உண்மையை சொல்லி வியாபாரம் பண்றோம். இதுல என்ன பயப்படுறதுக்கு இருக்கு? நல்லது தெரிஞ்சு அவர் எங்க ஒருத்தர் வண்டி எடுக்கிறாரா? ஒரு பணத்தை கிட்ட சொல்லுமா? அது 2வது வண்டி. முத வண்டிக்காரனுங்க கருணாகரனா மகிழா ரத்னம் மூளையும் குடிச்சு அழிஞ்சு போச்சா. இப்ப இது 2வது வண்டி. முத வண்டி கேட்டுட்டு இருக்கேன். அவன் பேர் என்னப்பா? ராம்குமார் கூட வந்தார கருணாகரனா? ஆமாப்பா, பேர் நல்ல பேர்ல. எதுக்கு ஜிபே பண்ணணும்? போய் ரூபாயா எடுத்து வந்துருவோம்னு போயிட்டானுங்களா? அப்பதான் போட்டோ எடுக்கப்பானுங்கன்னு நினைச்சு. அவர் பேர் என்னப்பா? அந்த ஆள் பேரு எனக்கு ஒரே பேரு. அவன் ஒரு வண்டி வித்துறான். ஒரு கை தட்டுங்கப்பா. அவர் வண்டி வித்துருக்கான். ஆதார் நீங்க சரி சாமி, நீ வித்த வண்டி நான் இல்லைன்னு சொல்லலையா? நீ வித்தது நான் வித்தது நான் சொல்ல போறேன். அவன் கூட வந்து ஒரு நல்ல பேர் கருணாசேகரா என்ன ஒரு சேர் உண்டு, மகிழாமூர்த்தி. அந்த வித்தியாசமான பேர் தான். அவன் எங்க ராம்குமாரே ஒண்ணு எங்க? அது இல்லப்பா, அது ஒரு இது வந்து என்னன்னா, இது பேமெண்ட் பண்ணிட்டு நம்ம பேலன்ஸ் கொடுக்கறது, அது மொத்தமா பணம் கொடுக்கறது. முத வண்டின்னு சொல்லிட்டோம். எனக்கு முத வண்டினால தருமபுரியில வண்டி எடுக்க இங்க பணம் கொடுக்குறான் சாமி. அழியா நேற்று பேச முடியல. நான் இப்போ ஒரு 1/2 மணி நேரத்தில் பேசுறேன். நேற்றே பேசணும்னு நினைச்சேன். 2 நாள் சென்னை தான். நான் அந்த செல்லுல இப்ப லைவ்ல இருக்கேன். இந்த செல்லுல எடுப்பாரான்னு தெரியல. ராம்குமார்
பேர் என்னப்பா? மணிவேல். மணிவேலுக்கு தான் கருணாகரன் அந்த கரன். இதுல வேற தோட்டத்துல பார்ட்டி வைக்கிறாங்க. ஏற்கனவே சிறுமொழியே இல்லை, எல்லாம் முக்காவாசி போயிட்டு டாஸ்மாக்லே கொடுத்தாச்சு. இப்ப இந்த வேலை செய்யறவன் ஒருத்தன் வந்தா ஒருத்தன் இந்த வடிவேலு கடத்தை விட உனக்கு மோசம் சாமி. இவனுக்கு தான் கிளாஸ் எடுத்துருக்கா. என் சொந்த கதையா பேசிட்டு இருக்கேன். பில்லு போட சொல்லல தங்கம். பில்லு போடுறதுக்கு என்னென்ன வேணுங்கிற டீட்டெயில்ஸை கரெக்டா பாத்துக்க. எது அது VIN நம்பருங்கிறது, இன்ஜின் நம்பர், முதல்ல ஓன் ஷோரூம்ல இதுல என்னென்ன வண்டிலாம் இருக்குங்கிறத செக் பண்ணிட்டீங்களா? நேற்று அங்க அந்த டிக்கில போறாமே நீ வா, நீ தான் கொஞ்சம் இந்த ஹெட்டுக்கு வா சாமி, நீ வா, கரெக்டா பேசுறவங்க வா. அது வாங்கிடலாங்க, பில் அடிக்கணும்ல. டைம் ஆரம்பதா அதை முதல்ல சொல்லி கொடுத்துருவாங்க. இல்லை முறைப்படி அது செய்யணும். ஏன்னா GST சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட் பில்லு. எப்பா எல்லா வண்டி டிக்கிலையுமே சேஸ் நம்பர் எழுதி போட்டீங்களா? பொறுமையா போடுங்க. ரைட், ஓகே. அதுக்கப்புறம் வந்து சேசிஸ் நம்பரு, VIN நம்பருங்கிறது சேசிஸ் நம்பரு. அந்த அனுப்பி அங்க அதே மெத்தட் இங்க ட்ரைனிங் கொடுத்துரு. கஸ்டமர் கிட்ட பொலைட்டா நடங்க. இது இந்த கத்திரிக்காய் வாங்கிட்டு போயிட்டு வீட்டுல கத்திரிக்காய் நல்லா இல்லைனாங்க அம்மா வெண்டைக்காய் மாத்துற மாதிரி மாத்துற பொருள் கிடையாது. ஆனா அவன் ரொம்ப விவரமானவனா இருக்கான். நாட்டுல நிறைய பேர் அப்படி நினைச்சுக்கிறான். அவன் நான் ரிஜிஸ்டர் வண்டி தானே. நான் ரிஜிஸ்டர் வண்டிக்கு சேஸ் நம்பர் இருக்கு, மோட்டார் நம்பர் இருக்கு, பேட்டரி நம்பர் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஒருத்தருக்கு ஒரு நம்பர் அடிச்சு பில்லு போட்ட பிறகு பேட்டரிக்கு வாரண்டி எல்லாம் போட்ட பிறகு அடுத்தவனுக்கு மாத்தி விட முடியுமா? ரோட்ல போனா புழு வந்து நல்லா இல்ல, சிகப்பு பளிர்னு இருக்கும்பா. ஒருத்தர் சிவப்பு எடுத்துட்டு போனான்னா சிகப்பு வெயில வெளியிரும்பா. வெள்ளை எடுத்துட்டு போனா உனக்கு வண்டியே கிடைக்கலையா, பாடி தாண்டா ஒயிட்டா போகும்பா. என்ன வேணாலும் பேசுவோம். கடைசியில் என்ன கலர்ல வண்டி எடுக்கணும், கருப்பு நல்லா இருக்கும்பா. அதையும் ஒருத்த பிறகு அது அமரர் உறுதி கலரும்பா. எதுக்கு? எல்லாம் தெளிவா உங்களுக்கு பிடிச்சிருக்கா சார்? இண்டிகேட்டர் கரெக்டா ஒர்க் ஆகுதா? எல்லா ஸ்க்ரூவும் டைட்டா இருக்கா? பிரேக் பிடிக்கா? மோட்டர் நல்லா இருக்கா? ஸ்கிராட்ச் எதுவும் இருக்கா? இல்ல சார் நல்லா இருக்கு பாத்துட்டேன். சரி, என் திருப்திக்கு கொஞ்சம் நீங்க பாருங்க சார். சார் நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். இது பாதி பேர் என்னைய கெடுத்தது என்னது, வஜ்ராராம் சொன்னா சரியா இருக்கும், சரியா இருக்கும், வஜ்ரா பொருள் சரியா இருக்கும்னு சொல்லிதான் என்னைய கெடுத்தது. என்னைய மொத்தத்தில் இந்த கூப்புல உட்கார வச்சது இவனுங்க தான். அந்த மாதிரி வார்த்தைகளுக்கு மயங்கிறாத சார். நீங்க பொருள் பணம் கொடுத்து வாங்குறீங்க, 1க்கு 2 திருப்பு நீங்க திருப்தியை பாத்துக்கோங்க. ஒரு 5 கிலோமீட்டர் ஓட்டிட்டு வாங்க. அது ஒரு படத்துல கொடுத்த மாதிரி தெரியாத ஆள்கிட்ட 5 கிலோமீட்டர் ஓட்டிட்டு வாங்கன்னா அது வண்டியை பிறகு கண்டுபிடிக்க முடியாது. இது அவன் பாட்டுக்கு நன்றி நன்றி நன்றி. ஃப்ரீயா வர ஒரு நாள் வர திருப்பதி கூட்டு போங்க. நன்றி நன்றி. இவங்க நம்ம திருப்பதிக்கும் அதாவது சித்தூர் டிஸ்ட்ரிக்ட், திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட். ஆமா, அது எனக்கு VIP கோட்டையில கூட்டு போங்க. அது பிரபாகர் ரெட்டின்னு ஒருத்தர் இருந்தா சித்தூர்ல, அவர் கோழிப்பண்ண இதுக்கு வந்து சயின்டிஸ்ட். அந்த ஜட்ஜிகளுக்கெல்லாம் டவாலி, இந்த கலெக்டருக்கெல்லாம் டவாலி மாதிரி யூனிஃபார்ம் போட்டுருலாம். அந்த மாதிரி என்னை போட்டு கூட்டு போய் தரிசனம் பண்ண வச்சு அப்படி. ஆமா ஆமா, அது அந்த ஒரு வாய்ப்பு. இதுக்கெல்லாம் நான் ஆசைப்படுவேன். காசு பணத்துக்கு ஆசைப்படல இருக்காங்களா? அது அதுல என்னன்னா ஒரு பெரிய செக்யூரிட்டி ஆபீசரு சார் என்ன இடுப்பெல்லாம் செக் பண்ணிட்டு, என்ன சார் வெப்பன்ஸ் லாக்கர்ல வச்சுட்டு வந்துட்டீங்களான்னாரு. நிறைய பேர் என்னன்னா உயர் பாதுகாப்பு வருமானா வச்சுட்டு அங்க வந்து கொடுப்பாங்க ரிட்டர்ன் வரும்போது வாங்கிக்கிறதுக்காக. என்ன சார் வெப்பன்லாம் இடுப்புல கை வச்சுட்டு வெப்பன்லாம் லாக்கர்ல வச்சுட்டீங்க கேட்டாரு. அதுல ரொம்ப பெருமையா இருந்தது. அதே மாதிரி என்னன்னா கியூ, ஒரு லட்சக்கணக்கான பேர் கியூல நிக்கிறான். நமக்கு ஒரு தனி ரூட்ல கூட்டு போகும்போது ஆட்கள்லாம் பாக்குது. நம்ம மீசெல்லாம் பார்த்து அப்ப எங்க இருந்த நேரம் நான் சொல்ல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய ஆபீசர்னு பேசுறான் ஒரு தமிழ்காரர். இதெல்லாம் நமக்கு அந்த நேரத்தில் ஒரு போதை தானே. இது என்ன ஒருத்தருக்கு ஒரு போதை, அது நமக்கு அந்த போதை. நன்றி நன்றி நன்றி. விரைவில் சந்திப்போம். அந்த மாதிரி வாழ்ந்த காலம். அதனால இத பத்தியா தின்னு அவனை காணாம திடீர்னு மயமா போறான். கேட்டா அப்புறம் சாப்பிட போறான்றான். நானும் தான் காலையில இருந்து சாப்பிடாம அப்புறம் அங்கதான் போய் பண்ண முடியும் சொல்லிட்டு அவர் எங்கடா ஆர்எஸ்எம் ஜிஎம் கேட்கல. இப்ப அவனுக்கு தானே கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். லைவ்ல உள்ளவனுக்கு மத்த கஸ்டமர் எல்லாம் கேட்டா தெளிவாயிருவான். சார் இவங்க கஸ்டமரை விட வஜ்ரா கஸ்டமர் தானே நமக்கு ஜாஸ்தி. என்ன சாமி ஒன்னே கூப்பிடல சாமி. இந்த ஆர்எஸ்எம் ராஜீவ் எங்கப்பா கேட்டு
சரி, திடீர்னு மறைஞ்சிட்டியப்பா. நான் சாப்பிடாதனால மயக்கத்தில் இருக்கிறேன். இல்ல பின்னாடி மறைஞ்சு நின்னா ஆர்எஸ்எம் எங்கன்னு கேட்டா ஆர்எஸ்ஏ ஆர்எஸ்எம் நீ தானே ஆர்எஸ்ஆர் சரி ரைட்டு. அது அதனால செக் பண்ணிட்டு தெரியாத ஆளுகிட்ட வண்டியை கொடுத்து விட்டேன். இல்ல தெரியாத ஆள்கிட்ட வண்டி ஓட்ட கொடுக்காம இருக்க முடியாது. ஒரு ஆள் பின்னாடி போங்க. இல்ல சார் நான் தனியா ஓட்டி பார்ப்பேன்னு சொல்ல விவரமா பேசுவாங்க. விவரமா சொல்லி சார் தனியா நீங்க ஓட்டி பார்ப்பீங்க ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தா என்கிட்ட தானே சார் சொல்லுவீங்க. நீங்க ஒரு போறவில்லை அங்க ஏதாவது ஒரு ஃபால்ட் ஆயிட்டுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் இன்னும் தள்ளிட்டா வருவீங்க. அதனால உங்க சேஃப்டிக்கு தான் சார் வரேன்னு சொன்னா தவிர்க்க முடியாது. ரெண்டாவது நல்லா செக் பண்ணி எடுத்துட்டு போக சொல்லு. எலக்ட்ரானிக் ஐட்டம் சேசிஸ் நம்பர் இன்ஜின் நம்பர் போட்டு பில் அடிக்கிறது அது மாற்ற முடியாது. இந்த வாரண்டி பீரியட் அந்த கரெக்ஷன் எல்லாமே சொல்லுங்க. நிறைகளை பப்ளிக்கா எவ்வளவு பகிரங்கப்படுத்த முடியுமோ. இந்த ஸ்டேட்டஸ் வைக்கிறதுங்கிறது இவங்களுக்கு மட்டும் இல்லை. இவங்க நாங்க யாரும் சம்பளத்துக்கு இங்க வேலை பார்க்கல. உங்களுக்கு சம்பளம் இன்சென்டிவ்லாம் இருக்கு. நாங்க எங்களுக்கு ஏதாவது ஆர்டர் விழுந்தா இன்சென்டிவ் வரும். உங்களுக்கு அப்படி இல்லை. மாசமானா ஏதோ இருக்கு. எங்களுக்கெல்லாம் பெட்ரோல் அலவன்ஸ் யாரு தர்றோம். நான் அதை சொல்லி காட்டல. அது உங்க தொழில். வெயிலில் அலையிறது பிறகு நாங்களாம் நீ கேட்டா எனக்கு கேட்ட பதில் சொல்ல முடியாது. நாம ஏசி கார்ல போறோம், அது வேற விஷயம். வெயிலில் ரொம்ப நாள் அலைஞ்சதுனால தான் ஏசி கார்ல போறோம். அதனால அந்த கஸ்டமர்கிட்ட அது வண்டியை கொடுத்து மாற்ற முடியாதுங்கிற ஒரு விஷயம். ஸ்டேட்டஸ் வைப்பது என்பது அவங்களுக்கு மட்டும் இல்லை, நீங்க தான் ரொம்ப வைக்கணும். மெயினா அந்த பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. வேற எதுவும் வண்டியில ஏதாவது கஸ்டமர் பார்த்ததுல ஏதாவது வேற ஏதாவது குறைபாடுகள் எதுவும் இருக்கா? எல்லாமே நிறைய இருக்கா? சரி, அடுத்த பாயிண்ட். இங்க வந்து இவங்க இப்ப பணம் கட்டுறாங்க, கட்டி விட்டுருப்பா, வாங்கிக்க. வாங்கிட்டு அட்வான்ஸ் ரிசீவ்டுன்னு பில்லை போட்டுரு. எதா இருந்தாலும் பில்லு போட்டாகணும். ஏன்னா இது ஜிஎஸ்டி சம்பந்தப்பட்ட விஷயம். பில்லில் கரெக்டாக இரு. ஏன்னா 18%னா ஒரு ஏமாத்தணும்னு எனக்கோ உனக்கோ ஆசை வரலாம். அப்படி இருந்தாலும் நமக்கு வராது. 5% ஜிஎஸ்டி அதையாவது ஒழுங்காக அந்த நாட்டுக்கு தான் கட்டுறோம். அதில் என்ன ஒளிவு மறைவு இருக்குது? அது கரெக்டாக கட்டுங்க, கரெக்டாக வசூல் பண்ணுங்க. 2.5% சிஜிஎஸ்டி, 2.5% ஐஜிஎஸ்டி அதெல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பில்லில் வந்துடும். கிளீனாக நிறைய பேர் அட்வான்ஸ் ரிசீவ்னா அட்வான்ஸ் ரிசீவ்னு போட்டுருங்க, குரூப்பில் போட்டுருங்க. அடுத்தது அவர் தரணிதரன் எவ்வளோப்பா பேலன்ஸ் இருக்கு? 44,000. 58,900 14,900 வரணும். அதை ரிசீவ் ஆகி வண்டி ஒன்றும் கலர்ப்பா இல்லப்பா. 14,900 வருது. டிஸ்கவுண்ட் தருவேன்னு எதிர்பார்த்துக்கிட்டு அப்படி ஒன்றும் இல்லையா? இல்லை கொடுப்பேன்னா எவ்வளோ கொடுக்கணுங்கிற நீங்க சொல்றது இல்லப்பா. நீ ரொம்ப நாள் ஆச்சு பணம் கட்டி. ரெண்டாவது முதல் நாள் வந்திருக்கேன்னா அவன் ஒரு 3000 ரூபா டிஸ்கவுண்ட் வாங்கிட்டு போயிட்டான். உனக்கு பிவிகிவிலாம் அடிப்படலப்பா. பிவி அந்த 3000 டிஸ்கவுண்ட் உனக்கு ஏற்கனவே இருக்கு. அவன் 44 இல்லை, இவங்களுக்கு 55. நமக்கு உங்களுக்கு வண்டி என்ன வேலைப்பா? உங்களுக்கு என்ன பிறகு எனக்கு கலதா அதானே? எப்பா டிபி எவ்வளவுப்பா? பிபியும் அதானே. இங்க பில் ரேட்டு தான். அங்கே ஓ ஷோரூமுக்கு அங்கே வித்தியாசம் வந்துடக்கூடாது. பிவி மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். சரி, அவருக்கு அந்த அங்க அங்க எவ்வளவுப்பா டிஸ்கவுண்ட் கொடுத்தீங்க? அதே மாதிரி கொடுத்துரு முதல் நாள் மட்டும். ஏப்பா அதை கண்டினியூ பண்ணிடாம. ஆமா இன்னைக்கு ஒரு நாள் தான். அதுவும் இந்த வேலை ஏப்ரல் 14 வரைக்கும் தான். பிறகு 70,000க்கு மேல போனதான் வண்டி நம்ம ஷோரூம் நடத்த முடியும். இன்னும் 2 மாடல் இறக்க முடியும். அவர்கிட்ட அப்ப 3000 கழிச்சுட்டு கொடுத்துருமா. அப்புறம் பிவி நாங்க ஏத்திக்கிறோம். அது ஒரு 14 ரூபா வாங்கிக்கப்பா. ரைட். இது புழுவா? இது இவங்க நான் தருமபுரியில் டெலிவரி கொடுத்துக்கிறேன். பேமெண்ட் பிறகு இப்ப எடுத்துக்கிறாரு. அதை என்ன வண்டியா பார்த்து சேஸ் நம்பர் பார்த்து ராசியான நம்பரை பார்த்து சார்ஜை போட்டு விடுங்க. மேல ஓட்டிட்டே போறவரு போட்டே இருக்கா? சார்ஜ் ஓடிட்டு இருக்கா? சார்ஜ் போட்டுருக்கா? சூப்பர் தம்பி, அவனுக்கு ஒரு பாராட்டு கொடுங்க. ஷார்ப்பா இருக்கணும். சிவப்பு லைட் வரைக்கும் தான் லிமிட்டு. இந்த பெட்ரோல் வண்டியில ரிசர்வ் பிறகு சரிச்சு போட்டு ஓட்டுறதுல இந்த வண்டியில நடக்காது. சிவப்பு லைட் எங்க எரிஞ்சாலும் சரி அங்கே பக்கத்துல இருக்கா, அங்கேயே நிப்பாட்டா வெளியில போய் பெட்ரோலா வாங்கிட முடியும். அது பக்கத்துல நியர்பைல ஏதாவது தெரிஞ்ச வீட்டில் தமிழ்நாட்டில் இருக்கா எக்கான ரெக்வஸ்ட் பண்ணி புது வண்டி எடுத்துட்டு வந்து அந்த மாதிரி இருக்கு. ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் போட்டுக்கிறேங்க்கா அப்படின்னு கேட்டு அங்கே என்ன ஒன்றுமோ மீட்டரை பார்த்துக்கங்க. என்ன ஒன்றுமோ கொடுத்துறேன். கமர்ஷியலுக்கு எவ்வளோ ஹையஸ்ட் 20 ரூபாயா? ஹையஸ்ட் 8 ரூபாய். 14 ரூபா 12 ரூபா போது. அது என்னது மேக்சிமம் எவ்வளோ 20 ரூபா வச்சு கொடுத்துரு ஒரு யூனிட்டுக்கு.
ஒரு 5 யூனிட் ஒன்றா 100 ரூபாய் கையில் கொடுத்துட்டு சந்தோஷமா இருக்கு. எப்போ சிவப்பு லைட் எரிஞ்சாலும் பழையத்திலே ஆடிட்டு பிறகு போகும். ஏன்னா 65 கிலோமீட்டருங்கிற அதெல்லாம் பார்த்துக்க இப்போ 55,595 இப்போ ஜிஎஸ்டி 5% பில்லு போட்டோம்னா சரியா போயிரும்ல. சரி பார்த்துக்க. அப்படி எக்ஸ்ட்ரா வாங்கினா திரும்ப கொடுத்து அவரே 44,000 4 மாசமா கொடுத்துட்டு 4 மாசமா ஜூமுக்கு வந்துட்டு இன்னைக்கு வண்டி வந்துடும் பணத்தை கொடுத்துட்டு காத்திருக்கிறவன் ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தா திரும்ப வாங்கிட மாட்டானே. என்ன சாமி இதெல்லாம் என்ன தயா இதெல்லாம். அதனால அதை கேட்டுக்கங்க. கரெக்டா எம்ஆர்பி கட்டு தானே பிவி அடிச்சிடலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இப்போ 3000 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி என்ன விட்டுமோ அதை கொடுத்துரு. பிறகு இது என்ன புழு உங்களுக்கு அங்கே தருமபுரியில் டெலிவரி இப்போ கேட்டுச்சா அது அப்புறம் காணாமல் போயிடுவா. பிறகு நான் அங்கே தான் இருந்தேன்ப்பா. இப்போ இவருக்கு புழு வண்டியை கொடுத்துருங்க சார்ஜ் ஏறிட்டு அது பிரச்சனை கிளியர். அவர் தருமபுரியில் கொடுத்துருந்தா பேமெண்ட் அங்கே டேலி பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாருக்குமே ஆர்எஸ்எம் நீங்கள் தானே. அடுத்து இன்னொருத்தர் நான் இப்போ உங்களுக்கு அங்கே போயிட்டு பச்சை கடைக்கு போக வேண்டியிருக்கு. அங்கே போய் ஒரு சின்ன பஞ்சாயத்து பேசிட்டு நான் என்ன ஃபோனில் சொல்கிறேனோ அதான் கலர் ரெக்கார்ட் பண்ணிடுன்னு சொல்லுவேன். கரெக்டாக அது இப்போவே ஓரளவு தெளிவாக இருக்கும்போதே சொல்லிடுறேன். இது என்ன ரெட்டு தானே அதிகமாக வந்திருக்கு. ரெட்டு ஒயிட்டு எப்பா ஒயிட்டு அதிகமாக போகுமா ரெட்டு அதிகமாக போகுமா? ஒயிட் அதிகமாக போகும். அப்போ ரெட்டு 3 ஒயிட் 2 ரெட்டு 3 ஒயிட் 2 புளு 1 மொத்தம் எத்தனை வண்டி ஆச்சு? 6. தெளிவு. இது கிளியர். எழுதிக்க சந்தேகம் இருந்தா. இனிமே உனக்கு அங்கிருந்தெல்லாம் பச்சை போர்டுல இருந்து போன் பண்ண வேண்டியதெல்லாம் இல்லை. வேற ரெக்கார்ட் பண்ணணுங்கன்னா பிறகு அங்கே போயிட்டு நம்ம மாறி சொல்லிடக்கூடாது. ஏன்னா நம்மளை அங்கே போய் மாத்தினாலும் மாத்திடுவானுங்க. எழுதிரு. விசில் அடிச்சிருச்சு. விசில் அடிச்சா உண்மை தானே. அது ஒரு குறிப்புக்கு அலையிறான். கேட்டா செக் பண்றேன்ப்பா. இப்ப அது அந்த பில்லு இங்க இருந்ததுனால அது வண்டியில ஏற்று அதான் அங்க போட்டு போயிருந்தோம். என்ன வண்டில? ஆமா 2 3 6 வண்டி. அதை நான் கன்ஃபர்மேஷன் பண்ண பிறகு ஏற்றி விட்டுருங்க. அது ஏன் லோடில் உள்ளது. அது எங்கள் வஜ்ரா குரூப்பு உள்ளது. உங்கள் இது இல்லை. ஏன்னா தலைவர் மாட்டுக்கு வந்தால் அவன் பாட்டுக்கு 6 வண்டி ஏற்றுக்கிட்டு எனக்கு எக்ஸ்ட்ரா வண்டி என் வண்டி இறங்கியிருக்கேன்ல ஓனர்கிட்ட தெளிவுபடுத்து. ஏடா நம்ம வண்டியை பூரா எடுத்துகிட்டு போகிறாங்களா என் வண்டி லோடு அங்கே இறக்க முடியாமல் இங்கே இறக்கியிருக்கோங்கிறது தெளிவுபடுத்துரு. பார்த்துக்க. அவ்வளோதான். வேறு என்ன விஷயம்ப்பா? வேறு எனி டவுட்ஸ்? இப்போ உங்களுக்கு வருது எல்லா எனி டவுட்டு? அதனால எதுமா? ஆமா ஆமா ஆமா. இல்ல 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 இது வண்டி ஓ ஆமா 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 ஆமா. இதுவுமே நம்மதுல இருக்கு. நம்ம வண்டி ஸ்டாக் நிறைய இருக்குல்ல. நிறைய இருக்கு. அவர்கிட்ட கம்மியா இருந்தனால சேர்க்கல. போட்டு விட்டுரு. இல்லப்பா ஏன் இதுலயே போட்டு விட்டுருப்பா. அவ்வளவுதானே. ஏன்னா நீ முதல்ல கேட்க வேண்டியது என்னன்னா இப்ப இவருக்கு எத்தனை வண்டி? 15 வண்டியா? 14 இல்ல எக்ஸ்ட்ரா பணம் பண்ணியிருந்தாரு அவரு. இவர் 14 தானா? 15 அதுல மாற்றம் இல்ல. அப்ப 14 வண்டி அவருக்கு என்ன கலர் வேணும்னு முதல்ல கேட்டு அவருக்குள்ளதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கொடு. அதுக்கப்புறம் தான் அந்த கலர் கன்ஃபர்மேஷன். இல்ல முடிஞ்சா கூட அவர் தேவராஜ் சாருக்கு போன போட்டு புளுவும் அவனு கேக்குறானே சாமி. அதனால கொடுத்துடலாம். ஒண்ணுமா ஆமா 2 ஒயிட் கொடுக்கறத பத்தி பிரச்சனை இல்லைங்கிற. இல்லப்பா ஒருவேளை இங்க இருக்கிற கஸ்டமர் எனக்கு 10 ஒயிட் வேணும்னு கேட்டாருனா இல்ல அவரு கேட்டுக்கங்கப்பா. ஒரு வாரத்துக்கு கேட்டுக்க. ஒயிட் அதிகமா ரெட் அதிகமா என்ன விசேஷம்னு கேட்டுக்க. லைவ்ல இருக்க பிறகு பேசுறேன். அது எல்லாம் பண்ணிக்கங்க. அந்த இங்க டெக்னீஷியன் போட்டாச்சா? சொல்லிட்டாங்களா? டெக்னீஷியனா போட்டுக்க. அவங்களுக்கு வண்டிக்கு இவ்வளவுன்னு பேசிருங்க. மாச சம்பளத்துக்கு வேலை இருக்காது. அது ஒரு 3 மாசம் கழிச்சு தான் வண்டி கொஞ்சம் ஓடின பிறகுதான் கொஞ்சம் டெய்லி வேலை இருக்கும். அவங்களுக்கே எல்லாம் கத்து கொடுத்துருங்க. இல்லைன்னா அங்கிருந்து கூட ஒரு ட்ரெயினரை வர சொல்லிடுறேன். இல்ல இங்கிருந்து கூட ஒரு ட்ரெயினர் இல்ல அங்கிருந்து இந்த மந்த் எண்டுக்குள்ள எல்லாத்தையும் ஃபுல் பண்ணிட்டு இங்க இருந்து எல்லாத்தையும் அவனை கூட்டுறதை விட இல்ல அவனை கூட்டு ஒரே நாள்ல ட்ரைனிங் கொடுத்துருவான். அவளை அப்புறம் வர சொல்லி ஆமா 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 எல்லாரும் கேட்க ட்ரெயின் டிக்கெட் போடணும். சரியாப்பா உங்களுக்கு வேற எதுவும் டவுட்டு?
எல்லாம் கிளியர் தானே? சாப்பிட போலாமா? சார்ஜ் ஃபுல்லாக்கி விட்டு அனுப்புங்கப்பா. சரி நாங்கள் கிளம்புறோம்ப்பா, சென்னை கிளம்புறேன். சென்னை வரையா? ரூம் சாவியை கொடுத்துட்றோம் சாமி. நாங்கள் எங்களுக்கு ரூமில் என்ன வேலை இருக்குன்னு நாங்கள் இப்படி போயிடுவோம். நாங்கள் வண்டி ஃபுல்லு, டீசல் ஃபுல்லு, போக வேண்டியதானே? இல்லை இந்த நீங்களே வாங்கிருங்களா? ஆமாம், அவர் தேவராஜ்லாம் ஜிபே இல்லையா? நான் என்ன சொல்கிறேன், உன் கணக்கில் வாங்கியிருப்பா. நீ அந்த பணமே நீ தானே போட்ட, வாங்கிறது. அப்படி பார்த்தா இவங்க ஜிபேங்கிறது அவங்க நீங்க வாங்கிட்டீங்களா? பண்ணலையா? இல்லப்பா, இது வந்து ஃபர்ஸ்ட் போனே போதும் அவங்களுக்கு பண்ணி விட்டுரு. இது கூட என் கணக்கில் வரணும் அவசியம் இல்லை. அது அவர் தேவராஜ் நம்பரை, ஜிபே நம்பரை கேட்டு போனி பண்ணி விடுங்க. பண்ண டைம் ஆகுதுப்பா. அவர் என்ன 15 நிமிஷமா இதுதான்ப்பா அவசரம். நல்ல நேரம் உனக்கு தான். அவங்க ஷோரூம்ல உள்ளவருக்கு நல்ல நேரம் பார்க்கல, வண்டி வாங்குறவனுக்கு நல்ல நேரம் பணத்தில் அனுப்புறது. சரி, ஏன்னா பிறகு பார்க்கலாம். 15ஆம் தேதிக்கு மேலே எப்போன்னு சொல்லுங்க. நான் இப்போ 3ஆம் தேதி தூத்துக்குடினேன், தென் மண்டலத்துக்கு. 4ஆம் தேதி 5ஆம் தேதி எங்கன்னு சொல்லிடுறேன். அதை அங்கே வச்சு பேசிடலாமாம்மா. கொஞ்சம் பெரிய இஷ்யூ ஆகிற இடம் உங்கள் பெல்ட் தான். ஏன்னா அங்கே நாம கொடுக்கல் வாங்கலே நிறைய இருக்கு. ஆனால் அங்கே உள்ளவனுங்க அன்பானவனுங்க, பிரச்சனைக்குரிய ஆளுகள் எங்கேயுமே கிடையாது. எல்லாம் உள்வீட்டு திருடர்களாக தான் இருக்கான். வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சுக்கிட்டே காரி துப்புறது, கல்லெடுத்து எறிகிறது, அந்த மாதிரி வேலை தான் நடக்க தவிர எதிர்த்து நின்று பேசுறதுக்கு அப்படி ஒரு விவகாரம் எந்த ஊர்லயுமே இருக்காது. அப்படி ஒரு சென்சிட்டிவா இருக்காது. நம்ம என்ன வெள்ளை கொடி காட்டி செட்டில்மெண்ட் பேச வந்தவரை தாக்கினார்னா இருக்க போது சண்டைக்கு வர போறான். அதே நம்ம கிட்ட அப்படி சண்டைக்கு வந்த அதான் சொல்ல வந்த சண்டைக்கு வந்தவங்க அவன் அப்ளைன்ட்டு சண்டை போட்டாயோ தலைவர் அங்கே இருக்கா, அவர்கிட்ட நாங்கள் எதுக்கு போனோம்னா நான் என்ன அங்கே போன ஆளை வண்டிலேருந்து இறங்கி போன ஆளை கணவன் பார்த்தா அங்கே எனக்கு என்னப்பா இவன் எங்கே நிற்கிறான், அவன் நான் இறங்கி போய் என்னப்பா அங்கே நின்று பேசிட்டு இங்கே வாங்கினேன். அது சண்டை போடவே வந்திருக்கான். நமக்கு இதெல்லாம் தெரியாத சாப்பி வாங்க சொல்லி போய் எழுதி சாப்பிட்டு டீ சாப்பிட்டு கடைசி நான் வந்தவன் தலைவரை நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு கையை பிடிச்சி கொடுத்து எழுதி வாங்கி பில்லை கொடுத்துட்டு போறான் சாமி. அவன் வண்டியில ஏற்றி கேட்கறானுங்க, என்னங்க சண்டை போடணும்னா வெட்டணும்னா குத்தணும்னா வேற இங்க வந்து இங்க வான்னு சொன்னா உங்களுக்கு இளநீ வாங்கி கொடுத்து இளநீ 6 பேருக்கு அப்போ நான் போற இளநீ வாங்கி கொடுத்து போறான்னா அணுகுமுறை தானே சாமி. சரி, நன்றி உறவுகளே. நான் இப்ப ஏற்கனவே வந்து பாருங்க, ரொம்ப இந்த நேர்ல வந்தவங்களுக்கு சில விஷயங்களை சொல்லியிருக்கோம். நேரில் வராத நபர்களுக்கு தான் ஜூம்ல வரக்கூடிய நபருங்க நிறைய பேர் லைவ்ல கேட்கலாம் என்ற செய்திக்காக கொஞ்சம் கவனமா இருங்க என்கிற செய்தியோடு நன்றி உறவுகளே. நாளை நமதே, எந்நாளும் நமதே. வாழ்க வஜ்ரா, வளர்க வஜ்ரா, வெல்க வஜ்ரா. வாழ்க இந்தியா, வளர்க இந்தியா, வெல்க இந்தியா. ஜெய்ஹிந்த்.